ஆய் ஆல். சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், எப்படிடா இந்த பைபிளில் இருக்கிற பீப்புளெல்லாம் வாழ்ந்தாங்க, இதே உலகத்தில் தானே அவங்களும் வாழ்ந்திருப்பாங்க, நம்மளை விட நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணி தானே வாழ்ந்திருப்பாங்க. பட் அவங்க மட்டும் எப்படி அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக அவங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தே லிசன் டு காட். அவங்க காடோட விஷயத்தை கவனித்து அதை கேட்டு அதுபடி நடந்தாங்க. நடக்காதவங்களுக்கு காட் பார்த்துக்கிட்டாரு இல்லையா? ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸடஸ், புக் ஆஃப் எக்ஸடஸ் தான். அந்த மோசஸ் டைமில் நடந்த ஒரு விஷயந்தான். அந்த டைமில் எவ்வளோ காரியங்கள் காட் இஸ்ரேலைட்ஸ் மக்களுக்கு பியூட்டிஃபுல் மிராக்கிள்ஸ் பண்ணிகிட்டே வந்தார். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் குறைகளாக தான் பீப்புள் சொன்னாங்களே தவிர, தே ஃபியர்ட் காட் பிகாஸ் காட் அவங்கள பனிஷ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு ஃபியர்னஸ் இருந்துச்சே தவிர, காட் நமக்கு இவ்வளோ அற்புதம் செய்கிறாங்களே, நம்மளுக்கு நம்ம அவரை ஹானர் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சுன்றதை விட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கம்பேர் பண்ணும்போது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம ட்ரூவாக காட் ஆனர் பண்ணுறோமா, இல்லை ஐயோ அவர் என்னை பனிஷ் பண்ணிடுவார், அவர் என்னை ஏதோ பண்ணிடுவார் அப்படின்ற பயத்தில் நம்ம வாழ்கிறோமா, இது மட்டும் யோசிங்க. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஃபியர் த லார்ட் அப்படின்னா, தப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் படும்போது, வென் சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படின் போது நீங்கள் அதை விட்டு விலகி வருது தான் இட் இஸ் லைக் யூ ஃபியர் காட். ஓகேங்களா? ஸோ ஃபியர் த லார்ட், கடவுளுக்கு நம்ம பயந்தே இருக்கலாம். அவரோட பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம we have to honor God at the same time இல்லையா? So don't forget, may God bless you.